வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோர்ட்ல லீயை தான் கட்டுறாங்க. லீ வந்து பேச ஆரம்பிப்பான். என்ன ராஜமா தான் நினைச்சு மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு விஷயம் நீங்க இன்ட்ரெஸ்டா தான் பண்ணுவீங்க போல இருக்கு, நீங்க சொல்றதையும் மாத்தி பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லீ இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, கோர்ட்ல வந்து என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் எல்லாமே அப்போஸ் பண்ணுவாங்களா. ஒரு பக்கம் இருக்க மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, லீ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, ராஜமாதா மாத்தி மாத்தி தானே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி லீக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம், லீக்கு அன்சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் ராஜமாதா கேட்டுட்டு பரவாயில்லையே இத்தனை நாள் ஒழிஞ்சிட்டு இருந்த குழுநறிலாம் வெளியே வந்துட்டீங்களா, நானும் பாக்குறேன்னு எவ்வளவு பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களால இந்த பதவி வந்து தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா, இதனால உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்ற மாதிரி ராஜமாதா கேட்கும்போது, ஹீரோ உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி காட்ஸை கூப்பிடுவாங்க. ஏன்னா ராஜமாதா கூப்பிடும்போது யாரும் வர மாட்டாங்க. உடனே சொல்லுவானா இப்ப கூப்பிடுறேன் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நான் ஷென் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட ஆர்மியோட உள்ள வருவான். பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த வந்து ஹீரோயின் வந்து அங்க வந்து நல்லான்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் என்னோட ஆர்மி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து மினிஸ்டர்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் 2 பேரும் லீயும் சரி ஷென்னும் சரி கூட்டு சேர்ந்துட்டாங்கன்ட்டு. இப்படி எங்களை ராஜமாதாவோட ஆர்மியை சேருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. லீ வந்து சொல்லுவான், நான் தான் சொன்னேன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா நான் சொல்றது செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீரியல் கில்லர் பொண்ணை கூப்பிடுவானா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா போய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணும். அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா புது துணி இருக்கும். ராஜா பதவி ஏத்துக்கிறதுக்கு போட்டுக்குவாங்களா அந்த துணி. ஒழுங்கா இப்பயே என்ன பண்றீங்கன்னா நீங்க பதவி விலகிட்டு என்ன அரியணையில அமர்த்துறதுக்கு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஹில்லி சொல்லுவான். உடனே மினிஸ்டர்லாம் சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ அரியணை ஏறணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ராஜமாதாவுக்கு சப்போர்ட் பண்ணி வானூர் பேசுவாங்க. உடனே ராஜமாதா வந்து அமைதியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது ராஜமாதாக்கு நல்லாவே தெரியும், அவங்க பேசாம இருக்கும்போது நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி லீ பேசிட்டு இருப்பான். உடனே மினிஸ்டர்ஸ்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை, நீ என்ன பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஷென் கிட்ட வந்து பேசுவாங்க. ஷென் நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஷென் என்ன சொல்லுவா அப்படின்னா நான் ராஜமாதாக்கு தான் சப்போர்ட், ராஜமாதாக்கு தான் துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே லீ அப்செட் ஆயிருவான். என்ன ஷென் இத்தனை நாள் என் பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ராஜமாதா பக்கம் இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன், உன் ஃபேமிலியோட இந்த நிலைமைக்கு காரணம் ராஜமாதான் உனக்கு தெரியாதா, ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷென் சொல்லுவான், ஆரம்பத்துல ராஜமாதா பக்கம் தான்ட்டு பிளாஷ்பேக் போயிருவாங்க. ராஜமாதா ஒரு தடவை நைட்டு வந்து ஷென் பார்க்க வந்திருப்பானே, அப்பயே ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் லீன்னு நான் சந்தேகப்படுறேன், அந்த அந்துப்பூச்சி கேஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே காரணம் அவன் வந்து நாட்டுக்கு எதிராக வந்து சதி பண்றான், நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராஜமாதா வந்து என்ன நம்புற மாதிரி இல்லையப்பா, இது எத்தனை சதவீதம் நம்ப முடியும்னு கேட்கும்போது 10க்கு 9% நம்பலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு சொல்லியிருப்பானா. இப்ப என்ன பண்றது, என்ன பண்ண போற, எப்படி டீல் பண்ண போற அப்படின்ற மாதிரி ராஜமாதா கேட்பாங்க. ஒன்னும் பண்ண போறது இல்ல ராஜமாதா, அவங்கள்ட்ட சரண்டர் ஆகுற மாதிரி போய் அவை வழியில தான் கைப்பற்ற முடியும், ஏன்னா எங்க வந்து படையெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை பத்தி தான் ஷென் வந்து லீ கூட சேர்ந்திருப்பான். அப்புறம் ராஜமாதாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க. அப்ப கூட வானர் கிட்ட வந்து ஷென் வந்து சீக்கிரட்டா மருந்து கொடுத்து விட்டுருப்பான். அதை யூஸ் பண்ணி சாப்பிட்டதுனால ராஜமாதா சரியா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்ப சொல்லி முடிக்கவும் லீ கேட்கறான், அப்ப என் கூட இருந்துட்டு டபுள் சைடு வேலை பார்த்திருக்கீல ஷென் அப்படின்ற மாதிரி கேட்பானா. நான் ஒன்னும் உன்கிட்ட இருந்து வேலை பார்க்கல, நான் ராஜமாதா கூட தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தேன், பட் உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் உன் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இதை மட்டும் நம்பி நான் வருவேன் நினைச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆளுகள் எல்லாமே இப்போ கூட வந்திருப்பாங்களே அது எல்லாமே வந்து சாமி கும்பிட வந்தவங்க இல்ல போல இருக்கு, இவனோட ஆளுகதான், எங்க ஆளுகளுக்கு நான் ஆர்டர் போறேன் எல்லாரும் கொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுருவாங்க. எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போய் ஒரு இடத்த நின்னுக்குவாங்க. ராஜமாதா வந்து இளவரசரை ப்ரொடக்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ராஜமாதா அட்டாக் பண்றது புது சீரியல் கில்லர் பொண்ணு போகுமா. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா போய் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அந்த சீரியல் கில்லர் பொண்ணை வந்து கொன்றுவாரு. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா லீ வந்து போயிட்டு அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஃபீல் பண்ணாதடா, நீ கூடிய சீக்கிரம் வந்து ராஜாவாயிருவில், எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போகும். இருந்தாலே திரும்பி அந்த பொண்ணு வந்து கொன்றுவான். அடுத்து என்ன சொல்லுவானே லீ, இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறியா ஷென், ஊரு பூரா என் ஆளுக இருக்காங்க, எல்லாம் சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்ள வெளியில எல்லா பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு
ரிப்போர்ட் வரும், இந்த மாதிரி வெளியில சண்டை போட்டுருவங்க கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்ற மாதிரி. அப்ப சென் வந்து பிளாஷ்பேக் சொல்றான். அதாவது சென் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பானா, இளவரசருக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி ஜெனரலை நீங்க கூப்பிட்டு வந்துக்கங்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு படையெடுத்து ஒரு ஜெனரல் வரான்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து நீங்க கூப்பிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லீவ் வந்து நாட்டுக்கு எதிராக சதி பண்றான், அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுபடி ஜெனரலா போய் இவர் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதனால இருந்து அரண்மனையை வந்து சேஃபா பாத்துக்குவாங்க. சரி, அரண்மனையை பாத்துக்கிட்ட வெளியில என்னோட ஆட்கள் வந்து இருக்காங்களே, அங்க என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க இருந்து ரிப்போர்ட் வரும். அங்க ஹீரோ என்ன ஏற்பாடு பண்ணிருப்பாரு அப்படின்னா, லியான் இருக்கான இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட இந்த பூ படைச்சிருப்பாரு. வெளியேறக்க எல்லாத்தையும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வந்து கெட்டவங்களும் அழைச்சு அந்த இடத்த காப்பாத்திருப்பாங்க. அப்ப சிட்டி கேட்டுக்கு வெளியில என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது, சிட்டி கேட்டுக்கு வெளியில என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஜியான் இன்சார்ஜா விட்டுருப்பான். ஜியான் கூட யார் ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ராஜமாதா ஒரு பையனை வந்து படம் வரைய சொல்லியிருப்பாங்கல்ல, ஷென் கூட போய் படம் வரைஞ்சிட்டியான்னு கேட்டிருப்பாங்கல்ல, அவன் தான். அவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், நீ வந்து வரைஞ்சு வச்சிருக்கீல அந்த ஆயுதத்தை நாங்க சோதிக்க போறோம், ஜியான் கூட ஒரு பேட்ச் மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட இன்சார்ஜ்ல வந்து கேட்டுக்கு வெளியே விட்டுருப்பாங்க. இப்ப எல்லா பக்கமும் கலவரம் பண்ணவங்க எல்லாரையும் என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. இது வந்து ஹீரோ சொல்லுவாரா, அப்ப நீ முன்னாடி பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு இருப்பானா, இது எல்லாமே ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லீ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ வேஸ்ட் ஷென், உனக்கு புரியவே மாட்டேன், உன் குடும்பமே அழியறதுக்கு காரணம் ராஜமாதா, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். ஒன்னு ஹீரோ சொல்லுவான், நீ வந்து ராஜமாதா மேல பழி போடாத, நீ தான் நிறைய பேரை கொலை பண்ணிருக்க, அந்த பூச்சின்றது நீ உருவாக்குனது தானே, அதனாலதான் அத்தனை பேர் இறந்தாங்க, உனக்காக ஏன் எத்தனை பேரை வந்து கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே சொல்லுவான், நான் என்ன பண்ணேன், அந்த பூச்சி அப்படின்றது ஒரு சுகமான கனவு தான், அது எல்லாருக்கும் கொடுத்தேன், இதனால மனைவி கலவனை இழந்தவங்க அவங்களுக்கு திரும்பி உயிரோட வருவாங்க நம்பிக்கை கொடுத்தேன், இறந்தவங்க எந்த ஊர்ல உயிரோட வந்திருக்காங்க, அவங்க நம்பிக்கையா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் நான் தானே உருவாக்குனேன், இதுல ஒண்ணு எனக்கு தப்பு கிடையிலையா, இது ஒரு கனவுன்னு தெரிஞ்சுதானே அவங்க இருந்தாங்க, அதனால எனக்கு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஷென் கேப்பா, இதை நீ நிறுத்த போறியா இல்லையா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ ஏண்டா உங்க அப்பா மாதிரி நடந்துக்கிற, உங்க அப்பால இதே மாதிரி முட்டாள் தான் தெரியுமா, அப்ப நாங்க எங்க கூட உங்க அப்பா கோஆபரேட் பண்ண சொல்லி கேட்டோம், ஆனா அவர் முடியாது மறுத்துட்டாரு, நீ என்ன நினைக்கிற, உங்க அப்பாவோட சாவுக்கு யார் காரணம்னு நினைக்கிற, நாங்களா காரணம் நினைக்கிறேன், அது கிடையாது, உங்க அப்பாவோட சாவுக்கு நிறைய பேர் காரணம் தெரியுமா, அதுல முக்கியமான காரணம் இந்த ராஜமாதா தான், அவங்கதான் கொலை பண்ணிட்டாங்க உங்க அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க, நீ ரொம்ப ட்ரிக்கனா யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் ராஜமாதா பேர் சொன்னா வாய் திறக்க மாட்டீங்களா, வேணா பேசி கேட்டு பாரு, அவங்களுக்கு தெரியாதா, அவங்க கிட்ட பவர் இருக்குன்றதுனாலதான் இவ்வளவு நடந்துச்சு, தப்ப மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ராஜமாதா இங்கன்னு மட்டும் இல்ல, உன் குடும்பம் மட்டும் இல்ல, பல குடும்பம் அழியறதுக்கு காரணம், இந்த அரசாங்கமே கெட்டு போனா அது காரணம் வந்து ராஜமாதா தான், ராஜமாதா என்னோட அப்பாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவான். எங்க அப்பா யார் தெரியுமா, முன்னாள் ராஜா தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி லீ பேசுவான். அப்ப எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கும், ஏன்னா லீயோட அப்பா வந்து முன்னாள் ராஜாவானு, இவ்வளவு நேரம் லீக்கு முன்னாடி வந்து வாழ ஓங்கி தானே நின்றுட்டு இருப்பாரு, கொஞ்சம் இறக்கிடுவாரு, ஏன்னா முன்னாள் ராஜாவோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றான்னு சொல்லிட்டு, ஒருவேளை யாரோட பையனா இருப்பான், ஷூ அப்படின்றவங்களோட பையனா தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவனே சொல்லுவான், நான் யார் தெரியுமா, முன்னாள் ராஜாவுக்கும் ஷூக்கும் பிறந்த பையன் தான் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து ராஜமாதா அமைதியா இருப்பாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருப்பானு அப்படின்றதுனால அமைதியா இருப்பாங்க. அப்ப சொல்லுவான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா செத்ததுக்கு இவங்க தான் காரணம், இந்த நாட்டுல பிரச்சனை வர்றதுக்கு அவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாக்கியத்துல சொல்லுவான். ராஜாவுக்கு 9 பசங்க, அவங்க நல்லபடியா நாட்டை வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தடையா இருக்கிற சோர்ஸ் வந்து விலகணும், அப்பதான் வந்து ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இதை கேட்ட ராஜமாதா எந்திரிச்சு, இது ராஜதோட கிடைச்சதோட மீதி பாதியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப ராஜாங்கத்தை ஆட்சி செய்யறது யாரு, ராஜமாதா, அவங்க வந்து இறந்து போகணும், இல்ல பதவி விலகினாதான் ராஜ்யம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா. உடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இல்ல இது பொய், நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. உடனே ராஜமாதா கேட்பாங்க, என்ன சொல்ற, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அத நீங்க சொன்னதெல்லாம் பொய் தான், ஏன்னா இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராஜாவுக்கு 9 பசங்க தான், ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க நரிக்கிட்ட இருந்து பத்திரமா இருந்துக்கங்க, இருட்டுல இருக்க நரி வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, பார்க்க நல்லவன் மாதிரி இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதிருப்போம். இதை பார்த்துட்டு வந்து ராஜமாதா ஏன்னா இப்படிதான் எழுதிருச்சு அப்படின்ற மாதிரி யான்ஷிட்ட கேட்பாங்களா, ஆமா ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான்ஷி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அரசு ஜோதிடர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, லீ இந்த மாதிரி தப்பு பண்றான், அந்த பூச்சி கேஸ்
கேஸ்னா அவ இன்வால்வ் ஆகிறன்றது கெஸ் பண்ணிருப்பாரு. அது டைரக்டா சொன்னா எவிடன்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்காக இதை வந்து 2 விதமான ப்ராப்ஸ் மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல முதல் பாதி தான் 9 இதுன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அடுத்த பாதியில இந்த மாதிரி எழுதியிருப்பாரு, இந்த மாதிரி மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அதுல என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, டிராகனுக்கு 9 பசங்க, அதுல 5வது மட்டும் டாட்டாய் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. டாட்டாய் அப்படின்றது வந்து டிராகன் மாதிரியே இருக்கும், ஆனா டிராகன் கிடையாது. அது உள்ளுக்குள்ள வந்து ஈவில் கிரியேச்சர். அது எல்லாரையும் வந்து பழிவாங்கன்னு துடிக்கும், தன்னைத்தானே காயப்படுத்திக்கும், மத்தவங்களையும் காயப்படுத்ததான் செய்யும், யாருக்கும் நல்லது பண்ணாது. அததான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுல இருக்காங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்காங்க. பாக்குறதுக்கு நல்லவே மாதிரி இருப்பாங்க, அரச வம்சத்துல இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஜோசியர் வந்து கெஸ் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி இவன் வந்து ஷூவோட பையனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது அவனோட பிறப்புலயே சந்தேகம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சொல்லுவான், நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் ராஜாவோட பையன், நீ இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி பேசும்போது, நீ உண்மையில ராஜாவோட பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா ராஜாவோட பையன் கிடையாது, நீ எப்படி பேசுற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இன்னொரு எவிடன்ஸ் ராஜமாதா கிட்ட கொடுப்பாங்க. ராஜமாதா வந்து அப்ப என்ன பச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்லுவாங்க, ஷூ அப்படின்றவங்க யாரு அப்படின்னா அவங்களோட உண்மையான பேர் வந்து பீலு அப்படின்றது. அவங்க வந்து நல்லாங் அப்படின்ற நாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஃப்ரீயா தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது அவங்க நாட்டு ஜென்ரல்ல வந்து லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணலான்ற முடிவுல தான் இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க பொண்ணு கேட்கவும் இங்க கட்டி வைக்கணுன்றதுக்காக ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஜென்ரல் வந்து கொலை பண்ணிருப்பாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி வச்சு த்ரெட்டன் பண்ணுவாங்க, நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உங்க ஃபேமிலியை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த இளவரசி ஏன் கல்யாணம் பண்ணி இங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, அப்ப ஷூ ஜெனரலோட வாரிசு வந்து இவங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்கும், அதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜமாதா கேட்கும் போது, இதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, நீங்களே பாருங்க ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன் நீ சொல்லிட்டு இருப்பானா, இல்ல உனக்கு தெரியாத விஷயம் தான் இது. இங்க வந்த உடனே அவங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு, அதை செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. இவங்க வந்து கன்சீவா இருக்கதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக சூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொலை பண்ணிட்டாங்க அந்த டாக்டர். இதான் நடந்துச்சு. அவங்க இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களோட பேர், ஐடென்டிட்டி எல்லாமே மாறிடுச்சு. அவங்களோட லவ்வும் அவங்கள்ட்ட இல்ல. அவங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்தாங்க, அவங்க குழந்தை நல்லபடியா இருக்கணும்ன்றோம். அந்த குழந்தை அவங்களுக்கும் ஜென்ரலுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை, அதனால ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு கிடப்பானா. இதெல்லாம் பார்த்துட்டு லீக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருப்பான். உன்னை வந்து சென் சொல்லுவான், அல்லி பேசாம விட்டுடு, உன்னோட வாழ்க்கை முழுக்க போய் அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும், அமைதியா விடுறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா லீ என்ன பண்ணுவானா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணுவானா, பக்கத்துல நெருங்கி வருவான். வரவே என்ன பண்ணுவானா, சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட அம்புல பட்டு அவனே வந்து சூசைட் பண்ணி இறந்துருவான். இது ராஜமாதா பார்த்துட்டு என்ன புட்டிராஜாவோட கண்ணை போய் மூடி வச்சுக்குவாங்க. இப்படியே வந்து அவன் இறந்து முடிச்சிருவான். ஹீரோயின் வந்து ராஜமாதா கிட்ட என்ன எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு துணியை தான் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஜோதிடர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதை கணிச்சது வந்து மத்த பக்கம் எழுதி வச்சா லீ கண்டுபிடிச்சு அழிச்சிருவான் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு துணியில எழுதி அந்த விஷயத்த வச்சிருப்பாரு. இந்த துணியை வந்து அவன் அப்பையும் பார்த்து லீ வந்து இவனை கண்டுபிடிச்சு கெஸ் பண்ணி ராஜ ஜோஷியரை வந்து பூடுதலை பாத்துருவாரு. உடனே என்ன பண்ணிருப்பாரு, ஒளிச்சிச்சு இடத்த அவரோட பிளேஸ்ல தானே கிளீன் பண்றதுக்கு தானே அந்த மலையில ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு போயிருக்கும். அந்த பொண்ணு வந்து பாத்துருக்கும், இந்த துணி நல்லா இருக்கேன்னு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு யான்சி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த யான்மலையோட கேஸ விசாரிக்க போயிருப்பாங்களா, இந்த யான்மலையில இருந்து போனதான் அவங்க வேலைக்கு போயிருக்கும். அந்த பொண்ணோட வீட்டுல அந்த துணியை பார்த்தோன்னே இந்த பணக்கார வீட்டோட துணி இங்க எப்படி இருக்குன்ற மாதிரி யான்சி வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. அது மூலமா தான் இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் லீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி. இப்படி இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சோடனே ராஜமாதா சொல்லுவாங்க, அப்ப இத்தனை நாள் அந்து பூச்சி கேஸ்ன்னு சொல்லி எல்லாருமே சொன்னது எல்லாமே ஒரு பெரிய பொய், கற்பனையான ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இது ரொம்ப வெக்ஸாகி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப லீ எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல, யார் யார் சூழ்ச்சி பண்ணாங்க எல்லாமே கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இப்ப சென் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, லீக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல மினிஸ்டர்ஸ் நிறைய பேரையும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் திறந்து விடுறாங்க. அப்பதான் அவங்க மினிஸ்டர் தான் சொல்றாங்க, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன்ப்பா, நீனு லீ கூட சேர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்கியா, நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி ஷென்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஷென் நேரம் எங்க போவானா, அரண்மனைக்கு தான் போவாங்க. உடனே வானர் கேட்பாங்க, நீ முடிவு பண்ணிட்டியா ஷென், இப்ப நீ உள்ள போனா அப்படின்னா திரும்பி வருவியா இல்லையானே தெரியாது, கண்டிப்பா நீ ராஜமாதாட்ட ரிப்போர்ட் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலா ஷென் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவங்க ஃபேமிலி கேஸ் இருக்குல்ல, ஷென் ஃபேமிலியோட கேஸ், அதுக்கு நீதி வாங்க கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா
முடிவு பண்ணிட்டு நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வானர் உள்ள போயிருவாங்க. அப்ப ஹீரோயின் ஆன்ஷி அங்க வருவாங்க. என்ன ஷென் நீ இங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ராஜமாதா மீட் பண்ற மாதிரி வந்திருக்கேன், கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஷென் ஃபேமிலி கேஸ் விஷயமா தான் நான் வந்திருக்கேன், நானும் கூட வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, டிவோர்ஸ் வாங்கியாச்சுல, தேவையில்லாம எதுக்கு நீ விஷயத்த தலையிடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல நான் வந்து உன் விஷயத்துல தலையிடல, ஜஸ்ட் ஒரு கேஸ் ரீட்ரைல் வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன், அதனாலதான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ஷென் திட்டி விட்டுருவான். உன் விஷயத்துல மட்டும் நீ பாரு, என் விஷயத்த தலையிடாத அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பான். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசும்போது ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அப்ப வானர் வந்து ராஜமாதா உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷென் கிட்ட சொல்லுவோம். ஷென் வந்து உள்ள போவான். இப்ப ராஜமாதா என்ன மட்டும் தான் கூப்பிட்டாங்க, தேவையில்லாம உள்ள வந்துச்சுக்கோவே ராஜ உத்தரவை மீற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி யான்ஷி வந்து மிரட்டி விட்டு போவாங்க. ஆனா வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்ப போயிட்டீங்கன்னா திரும்பி வருவியானே தெரியாதேடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கண்டுக்காம உள்ள போயிடுவான். ஹீரோயின் வெளியில அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஷென் ஃபேமிலி கேஸ்ன்றது ஜோ ஃபேமிலிக்கு எதிரானதானே. ஜோ ஃபேமிலி அப்படின்றது வந்து ராஜமாதாவோட குடும்பம், அதனால அவங்க ஃபீல் பண்ணி அழுது நின்றுட்டு இருப்பாங்க. உள்ள அடுத்த ஹீரோ போவான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு காட்ட மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில அரசவை தான் காட்டுவாங்க. அரசவையில ராஜமாதா வந்து சொல்லுவாங்க, இப்ப வந்து யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கவர்மெண்ட்க்கு யார் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு, கவர்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கு ராஜமாதான் சொல்லுவாங்களா. சரி கவர்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி இப்போ உங்க கவர்மெண்ட்ல மட்டும் இந்த புக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோ கவர்னர் கொடுத்திருப்பாருல அந்த புக்கு கட்டுவாங்க. இல்ல அவங்க வந்து பொய் சொல்றாரு, அதான் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி அவர் பொய் சொல்லுவாரு, அந்த விஷயத்துல அவர் பொய் சொல்றாரு இருக்கட்டும், என்னோட மிங்ஹால் விஷயம் என்னாச்சு, 2 அக்கௌண்ட் புக் இருந்துச்சு, அந்த விஷயத்த என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இது நான் மட்டும் பண்ணல, எல்லாரும் சேர்ந்தா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டர் உளருவானா. உடனே ஜோ மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நீ வாய மூட மாட்டிய, தேவலாம் எதுக்கட பேசுற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விடுவாரு. இதை பார்த்து ராஜமாதா அப்ப இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ராஜமாதா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, தேவலாம் அவ இது பிரச்சனை பண்றான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து இளவரசரை பார்த்துட்டு இதுக்கும் உனக்கு சம்மதம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி இளவரசர்கிட்ட கேட்பாங்க ராஜமாதா. அவங்க வந்து எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே மினிஸ்டர் சொல்ல, இளவரசருக்கு இதுக்கு சம்மதம் இல்ல ராஜமாதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, நல்ல டீச்சர் நல்ல ஸ்டூடெண்ட், ஒருத்தர் நல்லா காப்பாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி இப்ப நடந்ததுதான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்ப கொஞ்சம் முன்னாடி நடந்த கேஸ்க்கு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷென்னை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இளவரசிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏமா உனக்கு மட்டும் எப்படிமா ஆச்சு, பிரைவேட் ட்ரூப்ஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கு, அதுக்கான காசு வந்துட்டா எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இளவரசியை மிரட்டிட்டு இருப்பாங்க. இளவரசி அமைதியா நின்றுட்டு இருப்பாங்களா. அடுத்து திருப்பி இளவரசர்கிட்ட வந்து கேட்பாங்க, பரவாயில்லப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, நிறைய சில்வர்ஸ் தான் என்கிட்ட வந்து இது பண்ணீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் அமைதியா இருப்பாங்களா. அப்ப சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோ மினிஸ்டர் சொல்லுவாரு, இதுக்கு இளவரசருக்கு எந்த சம்மந்தம் இல்ல, நான் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் கூட இருக்க மினிஸ்டர்ஸ்னா விலைக்கு வாங்கினேன் இளவரசருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை இப்பதான் இளவரசரை கேள்விப்படுவாரு. அவரே ஷாக் ஆகி மினிஸ்டர் பாப்பாரு. கண்டிப்பா அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜோ மினிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கேஸ் விஷயத்த நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷென்னை வந்து உள்ள கூப்பிடுவாரு. ஷென் என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ள வருவான். உள்ள வரும்போது எதை எடுத்துட்டு வருவான், அந்த ட்ரெயில அவன் வந்து கவர்மெண்ட்ல வந்து மோ கவர்னர் கொடுத்துருப்பாருல அந்த அரிசி சாக்கோட அந்த சிம்பிள் போட்டு இருக்குன்னு அந்த அரிசி சாக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு எவிடன்ஸ் போர்ஜரி பண்ணி தானே பண்ணிருப்பாங்க அந்த லெட்டரு. அடுத்து வந்து அந்த நெருப்பு வச்சிருப்பாங்கன்னு சொன்னதுக்காக ஒரு எவிடன்ஸ் பாஞ்சு கலெக்ட் பண்ணா பென்டென்ட், அந்த 3 தான் எடுத்துட்டு வருவா ஷென். வந்து ராஜமாதா கிட்ட கொடுப்பான். உடனே ராஜமாதா சொல்லுவாங்க, நான் ஷென் ஃபேமிலியோட கேஸ் வந்து திருப்பி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணி போட்டீங்க ஷென் ஃபேமிலி மேல, ஃபேமிலி வந்து தப்பு பண்ணிருக்காங்க, எதிரி கூட சேர்ந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க சீக்ரெட் லெட்டர் மூலமா சொன்னீங்க. ஆனா ஷென் சொல்லிட்டான் சீக்ரெட் லெட்டர் போலி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜோ மினிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ராஜமாதா கேட்பாங்க. ஆமா நான் தான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒத்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம ஃபண்டை வந்து எரிச்சிட்டாங்க, ராணுவத்துக்கு தேவையான அரிசியை வந்து ஷென்னோட அப்பா வந்து திருடி வித்து எரிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா எப்படி எரிச்ச அரிசியோட சாக்கு பை இங்க இருக்கும், அது இத்தனை வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்ல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இளவரசர் வந்து ஜோ மினிஸ்டர் பாப்பாரா. ஜோ மினிஸ்டர் அமைதியா இருப்பாரு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுமே ஜோ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஜோ மினிஸ்டர் சொல்லுவாரு, அந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தெரியாம ஃபண்டுக்கு இருந்த அரிசியை வந்து வித்துட்டாங்க, நல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்போதைக்கு எனக்கு தெரியாது,
திடீர்னு போர் வந்துருச்சு, போருக்கு அரிசி பத்தம் என்னன்னு என்ன பண்றது எங்களுக்கு தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. இப்ப இந்த கேஸை நான் விசாரிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா உடனே ஜோ மினிஸ்டர் சொல்லுவாரு, இதுக்கு மேல இந்த கேஸை விசாரிக்காதீங்க, நான் தப்பு பண்ணேன்னா ஒத்துக்கிட்டேன்னு, எனக்கு மட்டும் தண்டனை கொடுங்க, மித்ததும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனை வரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பேரு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு யூனிவர்சிட்டி கேட்பாரு, நீயே பாத்தீங்களா உன் டீச்சர் எவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்கன்னு, என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்களே பார்த்து கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, நான் கொடுக்கறது இருக்கட்டும், நீ சொல்லி என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் அமைதியா தான் இருந்துட்டு இருப்பாரு. நீங்க லா படி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. திருப்பி ராஜமாதா சொல்லுவாங்க, அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலிலே ஒருத்தர் இருப்பா ஜோஃபோன்னு சொல்லிட்டு ஜோஃபோ அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அவன் ராஜமாதா அப்படின்னு சொல்லும் போது நீ தானே எரிச்ச அந்த குடவுன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே கோர்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். அதுக்கான எவிடன்ஸ் சென்டருக்கு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஜோ மினிஸ்ட்ரி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அவங்க ஃபேமிலி மேலேயே ராஜமாதா வந்து குற்றம் சுமத்துவாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஷென்னு வந்து ராஜமாதா கிட்ட போய் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருப்பான். அப்ப ராஜமாதா கேட்டிருப்பாங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்னை நம்பி கொடுக்குறீங்க, நாளைக்கு நான் கோர்ட்டு கொண்டு வராம விட்டுட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஷென் சொல்லியிருப்பான், உங்களை நான் முழுசா நம்புறேன் ராஜமாதா, இத்தனை வருஷமா எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து தப்பா முடிவு எடுக்க மாட்டீங்க, நீங்க எடுக்கிற முடிவு நியாயமா இருக்கும், நான் அதை மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் முதல் நாளே ராஜமாதா கிட்ட வந்து ஷென் கொடுத்திருப்பான். ஷென் ரொம்ப நேர்மையா இருக்கனால ராஜமாதா ஷென்னுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியால தப்பு பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நடந்திருக்கும். இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி வந்து இளவரசிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ப சொல்லு உன்னோட டீச்சருக்கு நம்ம என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே இளவரசர் சொல்லிடுவாரு, சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்குமோ நீங்க கொடுங்கம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாமா இத்தனை வருஷமா வந்து அவர் வந்து நம்ம ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிருக்காரு, அதுக்கு பார்த்து கொஞ்சம் தண்டனை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இதோட என்ன ஆகுதுன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.